அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் யோபு 34ஆம் அதிகாரம் வாசித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த எலிஹு என்கிறவர் தான் இந்த 33ஆம் அதிகாரத்திலையும் அவர் பேச தொடங்கினார். இன்னும் அவரே பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். சிறு பையன் அவர், ரொம்ப பெரிய வயதானவர்கள் அல்ல, இவர்களெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள். அவர் என்ன பேசுகிறார்? யோபுவை பார்த்து தாறு மாறா திட்டி குமிச்சிட்டார். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அவர் பேசி அவருடைய மனதை நோகடிக்கிறார்னு என்று பார்க்கலாம். பின்னும் எலிகோ மாறுத்தரமாக, ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள். வயதானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். அல்லேலூயா. ஆமென். நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் மாறாதிருக்குது என்றும் சொன்னாரே. யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து அக்கிரமக்காரரை கூடிக்கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறவன் யார்? யோபு ரொம்ப பரியாசம் பண்ணுறது மாதிரி இருக்குதான். அது தண்ணீரை குடிக்கிறது மாதிரியும் அக்கிரமக்காரரை கூட்டிக் கொண்டு துன்மார்க்கரோட திரிகிறவன்லாம் எப்படிப்பட்டவன்? எப்படி எனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாராம். இவரா எனக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் எக்கச்சக்க அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாய் இருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அல்லேலூயா, அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாலும் இருக்கிறது மெய்யே. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்துகிறவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினால் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுவார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம். மனுஷன் தூளுக்கு திரும்புவான். உனக்கு உணர்விருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்துக்கு செவிகொடும். நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்லத்தகுமோ? இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பார்க்கிலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யனை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லோரும் அவர் கரங்களின் கிரியையே. இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய நாடைகளை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ள அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சின தொன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயம் அவர் வல்லமையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர் நசுங்கி போகத்தக்கதாக ராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால் எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார்கள். மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்?
நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அறியாத அநியாயம் பண்ணினேன், ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. நீர் அப்படி செய்ய மாட்டோம் என்கிறபடியால் உம்மோடு இருக்கிறவர்களில் ஒருவனை உமக்கு பதிலாக அதை செய்ய சொல்வீரோ? நானல்ல, நீரே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லவென்றால் நீர் அறிந்திருக்கிறதை சொல்லும். யோபு அறிவில்லாமல் பேசினார். அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்றும், புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள். ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவு நிமித்தம் யோபு முற்றும் முடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபேட்சை. தம்முடைய பாவத்தோட மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாய் வசனித்தார் என்றான். அல்லேலூயா. இந்த எலிகு நீ நீதிமானா, நீ அப்படிப்பட்டவனா, நீ எப்படியோ இருக்கிற, ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனாலதான் இப்படி செய்ய, இல்லாங்காட்டி ஒன்று நடக்க போறது கிடையாது. யாருமே பெரியமானவர்களே, என்னதோ என்னை கொண்டு என்ன சித்தம் செய்ய வருகிறார் என்பதையாவது நீங்கள் கேட்டு அறியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எவ்வளவு அவர்கள் படுகிற வேதனை, உபத்திரவம், அவர்கள் நீதி நிமித்தம் படுகிற உபத்திரவம் பெரியது. விசுவாசத்தை காத்துக்கொள்கிறார்கள். பொறுமையும் நேடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், கனிகளினாலும் வரங்களினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை அறியாதபடிக்கு நாம் என்ன செய்து விடுகிறோம் பிரியமானவர்களை? யாரையும் நாம் உடனடியாக குற்றம் சாட்டுகிறோம். ஏதோ ஒரு விளைவினம், ஏதோ ஒரு காரியம் என்றால் உடனடியாக நாம் குற்றம் சாட்டி விடுகிறோம். என்ன நடந்ததென்றே தெரியாமல் வெளியிலே பேசுகிறவர்களுடைய பேச்சை வைத்து அவர்களை இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான் என்று கணித்து விடுகிறோம் பிரியமானவர்களை. அப்படித்தான் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உன் சகோதரனை குற்றப்படுத்த நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த இடத்திலேயும் இந்த எலிபு சரமாரியான ஒரு குற்றச்சாட்டு. யோபுவை பார்த்து எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு மிகவும் மோசமாக பேசி அவருடைய இருதயத்தை இன்னும் நோகடிக்கிறதாக காணப்படுகிறது. யோபு என்ன சொல்லுவார் என்று நாம் பார்ப்போம். இதை போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு சின்ன காரியம், ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிட்டோம், ஒரு தோல்வியை சந்திச்சிட்டோம், ஒரு காரியத்தில் விழுந்து போயிட்டோம், இல்லை வியாதி வந்துருச்சு, இல்லை கடன்பட்டு போயிட்டோம், இல்லை பிள்ளைகள் தாறுமாறாக போய்விட்டார்கள், ரட்சிக்கப்பட முடியாதபடி சூழ்நிலைக்குள்ளாக சிக்கி தவித்து கொண்டிருப்போம். எத்தனையோ விதத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொள்வாரானால் எல்லாவற்றிலையும் நாம் கடந்து செல்ல வைத்து முடிவிலே அவர் நம்மை பொன்னை போல மினுமினுக்க செய்வார். பிரியமானவர்களே, நாம் பொறுமையும் அன்பும் உள்ள பிள்ளைகளாக மாத்திரம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு சோதனைகள், வேதனைகள் எல்லாமே நமக்கு வந்தாதான் நாம் நீதியை தேவன் நிலைநிறுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவருடைய பிரியமான காரியங்கள் என்பது அவரோடு கூட நாம் வாழ்கிறோம், அவரோடு கூட வளர வேண்டும். அப்படி வளரும்போது ஏற்படுகிற சோதனைகளும் வேதனைகளையும் தேவன் அறிவார். தேவன் நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோத்ரம்.